விழுப்புரம் மாவட்டம் வேடம்பட்டு பகுதியில் இயங்கி வரும் மருத்துவ கழிவு சுத்திகரிப்பு ஆலையில் ஏற்பட்ட தீ விபத்தில் கரும்புகை எழுந்துள்ளது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் மானஸ்ராஜ் வழங்க கேட்கலாம். மானஸ்ராஜ், இந்த தீ விபத்து காரணமாக என்ன மாதிரியான சேதங்கள் ஏற்பட்டிருக்கிறது? விவரங்கள் என்ன? வணக்கம் ராஜலட்சுமி. அதாவது விழுப்புரம் அருகே உள்ள வேடம்பட்டு கிராமத்தில் நம்ம விழுப்புரம் மாவட்டத்துடைய சிறைச்சாலைக்கு அருகே இருக்கிறது தனியாருக்கு சொந்தமான இந்த சந்தியா யுனிடெக் பிரைவேட் லிமிடெட் என்ற அந்த மருத்துவ கழிவு சுத்திகரிப்பு ஆலையானது கடந்த ஒரு 5 ஆண்டுகளுக்கு மேலாக அங்கே இயங்கி வந்தது. அந்த ஆலையானது தற்போது அதனுடைய அங்கே இருக்கிற பொதுமக்கள் இந்த ஆலையை இங்கிருந்து அகற்ற வேண்டும் என்று கூறி அங்கே போராட்டங்களில் ஈடுபடுத்தினால் கடந்த 1 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த ஆலை அங்கே செயல்படாமல் இருந்தது. இந்த நிலையில் இந்த ஆலையில் மருத்துவ கழிவுகள் முழுவதுமாக திடீரென்று எரிந்து அங்கே புகை மூட்டமாக அங்கே சூழ்ந்திருந்தது. கிட்டத்தட்ட ஒரு 3 கிலோமீட்டர் தூரத்திற்கு பார்த்தாலே புகை மண்டலமாக சுற்றி இருக்கிறது நம்மால் பார்க்க முடிகிறது. அந்த அளவுக்கு நீண்ட நெடுந்தூரமாக அந்த புகை மண்டலம் சூழ்ந்து பொதுமக்களுக்கு மூச்சு திணறல் ஏற்படுகிற சூழ்நிலை உண்டாக்கி இருந்தது. இந்த தகவல் இருந்து அங்கு தீயணைப்பு நிலையத்திலிருந்து வந்தவர்கள் அந்த தீயை அணைக்க போராடி வந்தனர். இது தொடர்ந்து தீயை அணைக்க முடியாமல் புகை மூட்டமாக இருந்த காரணத்தினால் விக்கிரவண்டியிலிருந்து தீயணைப்பு வாகனத்தை வர வைத்து அந்த தீயை தற்போது அணைத்து வருகிறார்கள், போராடி அணைத்து வருகிறார்கள். தொடர்ந்து அதிக அளவு தீ வெளியேறி இருக்கிறதால் அந்த பாரல்களில் இருந்து தீ பிடித்து எரிந்து வெடித்து சிதறுவதால் கரும்புகை வெளியேறி இருக்கிறது. தொடர்ந்து தீயணைப்பு வீரர்கள் போராடி தீயை அணைத்து வருகிறார்கள். மருத்துவ கழிவு சுத்திகரிப்பு ஆலைக்கு உரிமம் ரத்து செய்யப்பட்டு கடந்த 1 ஆண்டுகளுக்கு மேலாக இருப்பதால் தொடர்ந்து இந்த தீ விபத்து கடந்த ஆண்டும் இதே போன்று அந்த இடத்துல நடைபெற்றது குறிப்பிடத்தக்கது. ராஜலட்சுமி, விவரங்களை வழங்கியதற்கு நன்றி மானஸ்ராஜ். மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ்.